நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்த தமிழக அமைச்சர்கள் டெல்லி சென்றுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன், மின்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி, சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் நேற்றிரவு சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களிடம் நேரில் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தனர். டெல்லி பயணம் வெற்றியடையும் எனவும் அமைச்சர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மாண்புமிகு பாரத பிரதமர், அதேபோல் மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர், அதேபோல் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், அதேபோல் உயர்கல்வித்துறை அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆகிய அனைவரையுமே சந்தித்து தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து நம்முடைய தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற அந்த அரசினுடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய கொள்கையை அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கின்றோம். நீட்டை எல்லா மாநில அரசும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், அந்த நடைமுறையை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். ஆனால் தொடர்ந்து நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மட்டும்தான் இந்த நிமிடம் வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய கொள்கையில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. தேர்வானது பொறியியல் கல்லூரிக்கு வர வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் தமிழக அரசானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முழு அழுத்தம் கொடுத்து அதை நான் மத்திய அரசிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மருத்துவருக்கு இன்றைக்கு நீட் தேர்வு எழுதினாலும் இந்த ஆண்டு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், வரக்கூடிய ஆண்டும் அடுத்த ஆண்டும் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா வழியிலே நடக்கின்ற இந்த அரசானது போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் இந்த ஆண்டு வெற்றி கிட்டும் என்ற முழு நம்பிக்கையோடு இன்றைக்கு டெல்லி சென்று கொண்டிருக்கின்றோம்.